ஹலோ. என்ன மச்சான், நான் தான் சொன்னல எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்ட்டு. இப்போதைக்கு என் லேப்டாப் கிடைக்காது. இல்லை மச்சான், அதுக்கு இல்லைடா, நீ வெளியில் எங்கேயாவது ட்ரை பண்ணுவல, அதான்டா. டேய், நான் எப்படா பண்ண முடியும்? இல்லை மச்சான், என்னை பற்றி உனக்கே தெரியும்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு. ஊரில் கடை வாங்கி தானே எனக்கு ஃபீஸே கட்டுறாங்க. என்னடா, சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் லேப் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரோட நம்பர் உனக்கு சென்ட் பண்ணி வரேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் கால் பண்ணு, நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேசிடுறேன். சரி மச்சான், தேங்க்ஸ்டா. சார், நான் பிரகாஷ் பேசுகிறேன். தம்பி ஸ்ரீதர் எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லிட்டாப்புல. நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீ வாப்பா. ஓகே சார். நீங்கள் தானே கார்த்திக்? வாங்க தம்பி, நீங்கள் தான் பிரகாஷா? லேப்போட டோட்டல் காஸ்ட் 8000. உங்கள் கஷ்டமும் உங்கள் அப்பா அம்மா கஷ்டமும் புரியுது. ஸோ இப்போதைக்கு 5000 தாங்க, அப்புறமா 3000 தாங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா படிங்க தம்பி. ஆமாம், உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் சார். இங்கே பணம் தான் எல்லாமே, பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். லைஃப் உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும். நான் வரேன் சார். నా పేరు హర్ష. నా దగ్గర లేనిది లేదంటుంటారు, కానీ నాకు కావాల్సింది ఇంకేదో ఉంది. கூட காசுலாம் பார்க்க முடியாது. பேசிட்டே இருக்கேன். ஹலோ, யாருங்க நீங்கள் இந்த டைமில் கால் பண்ணுறீங்க? உங்கள் அப்பா பேர் ராஜா, உங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி, உன் சொந்த ஊர் ராமேஸ்வரம். இப்போ நீ இருக்கிறது சென்னை. நீ படிக்கிறது இந்து காலேஜ் ஃபைனல் இயர். ஃபீஸும் கட்ட முடியல, ப்ராஜெக்டும் பண்ண முடியல. ஹலோ, யார் சார் நீங்கள்? என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்.
உன் ரூமுக்கு வெளியே போய் பாரு, யாரும் ஒருத்தன் நிற்பான். இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? இப்போ நான் உனக்கு கேட்பேனாமா? சரின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னு சொன்னீங்கன்னா வெளியே இருக்கிறவன் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். என்ன சார் வேணும்? உங்ககிட்ட இருக்கிற லேப்டாப்பில் எனக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல் ஒன்று இருக்குது, அதுதான் எனக்கு வேணும். இதனால் எனக்கு என்ன லாபம்? எனக்கு காசு தருவீங்களா? சரி, எவ்வளோ வேணும்? 5 லட்சம் தருவீங்களா? சரிடா, காலையில் நான் சொல்கிற இடத்துக்கு வந்து லேப்டாப்பை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கோ. அண்ணே என்னடா? சரக்கு வந்துருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. பொருளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடு. இவனா ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணு. அண்ணா பணம்ண்ணே. கொண்டு வாடா. அண்ணா 5 லட்சம் பத்தாதுண்ணே, 10 லட்சம் வேணுண்ணே. 5 சேர்த்தி கொண்டு வா. வாளுடா வாளு, காத்து உன் பக்கம் அடிக்குது. ஃபைல் இருக்கான்னு பார்த்து அடுத்த நிமிஷம் அவன் சாவணும். ஹோட்டல்லாம் விடுண்ணே. அண்ணா பாஸ்வேர்டு கேட்குதுண்ணா. பாஸ்வேர்டா? என்ன தம்பி, பாஸ்வேர்டு ஏதோ கேட்குதாமா? நான் மறந்துட்டேனே, போடுங்க. பி பி எல் எல் ஏ ஏ எஸ் எஸ் டி. டி. மறந்துட்டேனே. அவன் சாவணும். அண்ணா ஆளுடா. ஹலோ, என்னங்க நடக்குதுங்க? நீங்கள் கொடுத்த லேப்பால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? ஒரு ரவுடி என்னை கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குதுங்க? சரி, நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வா. உனக்கு எல்லாமே நான் அங்கே சொல்கிறேன். நான் எதுக்குங்க வரணும்? உன் உயிர் முக்கியம்னா நீ வா. யோ, எதுக்கே வர சொன்ன? நீ கொடுத்த லேப்பால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? சொல்லியா இப்போ? எல்லாம் எனக்கு தெரியும் பிரகாஷ். பிரகாஷ், இந்த உலகத்தில் நீ கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கூலாக கேளு.
லேப்பில் ஒரு வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்துருப்பேன். அதில் ஒருத்தர் சாவற மாதிரி வீடியோ இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரவி தான். ரவியும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவும் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் சுற்றுவோம். ரவிக்கு பணத்து மேலே ரொம்ப ஆசை. அவனுக்கு பணம் தான் எல்லாமே. எதிர்பாராத விதமாக அவன் சேதுவை சந்தித்தான். சேதுன்ற ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்மேன். அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான், எது வேணாலும் பண்ணுவான். சேதுக்கிட்ட ரவி வேலை பார்க்க ஆரம்பித்தான். மெதுவாக க்ளோஸ் ஆனான். இந்த விஷயம் எப்படி எனக்கு தெரிய வந்தது? ரவிக்கு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணேன், இந்த வேலை உனக்கு செட் ஆகாது, அதுவும் இல்லாமல் தப்பான வேலைன்னு. ஆனால் காசு அவன் கண்ணை மறைச்சிச்சு. இதே மாதிரி ஒரு நாள் நான் ரவிக்கு அட்வைஸ் பண்ணிருந்தேன். அவனும் கொஞ்சம் தெளிவாக வர மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் சேது கால் பண்ணி அவனை சீக்கிரமாக வர சொன்னான். ரவி என்னையும் கூப்பிட்டான், நானும் போனேன். என்னண்ணே கூப்பிட்டீங்களாமே? என்ன ரவி, இப்போலாம் வேலை மெதுவாக நடக்குதாம்மா? என்ன டைம் பத்தலையா இல்லை? காசு பத்தலண்ணே. ஓ, இவ்வளோ நாள் பண்ணிட்டு தானே இருந்த, இப்போ என்ன திடீர்னு? இல்லை சார், இது சரிப்பட்டு வராது. உங்க கூட இருந்தால் காசெல்லாம் பார்க்க முடியாது. பேசிட்டே இருக்கேன். அது தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? என்னை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ தான் நீ என்கிட்ட வந்த. உன் பேஜில் ரவியை பார்த்தேன். அட பாவி, அப்போ தெரிஞ்சதான் என்ன மாட்டி விட்டியா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீ லேப்டாப் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ அவங்கள கொன்னுடு. படிக்க வந்த என்ன இப்படி கொலகாரன் ஆக்குறேடா? அது மட்டும் இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிற, என்னால் எப்படா கொள்ள முடியும்? முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன்னோட லேப்பில் ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கேளு. இப்போ நீ மட்டும் பணத்துக்கு தானே ஆசைப்படுற? பணத்துக்கு ஆசைப்படுற எல்லாருக்கும் நல்லது கண்ணுக்கு தெரியாதுன்னு சும்மாவோட சொன்னாங்க. உன் பிளான் எல்லாம் ஓகே, ஆனால் அந்த 5 லட்ச ரூபாய் வச்சு நீ என்ன பண்ண போற? ரவியோட குடும்பம் அவன் எல்லாமே கஷ்டப்பட்டுன்னு இருக்கு. ஸோ அந்த 5 லட்சம் அவங்களோட குடும்பத்துக்கு போய் சேரும். எப்பொழுது உன் தேவையை விட்டுவிட்டு அடுத்தவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாயோ அப்பொழுது உன் தேவை தானாகவே பூர்த்தியடையும்.